நண்பர்களே, இப்போ ஆல்டர் நெக்கு தைக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கு கேன்வாஸ் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பீஸில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்க. பேப்பர் கேன்வாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம இந்த மாதிரி கரெக்டாக லெவலாக தைச்சிங்க. உள் சைடு இது மடிச்சு தைச்சிடறேன் நான். இப்போ கேன்வாஸ் ரெடி ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேக் இது இப்போ ஃப்ரண்ட்டு வச்சு கரெக்டாக இந்த அளவுக்கு லெவல் பண்ணி ஒரு தையல் போட்டுருவோம். நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெக்கு கேன்வாஸும் அதே லெவலில் வச்சு கரெக்டாக அதே அந்த ஒரு தையல் போட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை பேக் எடுத்து சென்டர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டை அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஆல்டர் நெக் வந்து ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம கைடு தையல் போட்டுருங்க. கரெக்டாக சென்டர் கரெக்டாக வரும். கரெக்டாக அதை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போது கேன்வாஸும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக பொழந்துருங்க. இந்த நெக்காண்ட பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் ஓரலாக கட்சிடும் ஃபஸ்ட்டு ஷோல்டரு. இப்போ நம்ம இதை கேன்வாஸை வச்சு நெக்கில் அட்டாச் பண்ணணும். இப்போ கரெக்டாக வந்து நெக்கு ஃப்ரண்ட்டில் சென்டர்லேருந்து கரெக்டாக கொண்டு வருவோம். சென்டர் பார்த்து பின் அடிச்சிடுங்க. கரெக்டாக சுற்றி பின் அடிச்சிட்டிங்கன்னா பீஸ் வந்து நகராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சென்டரில் வந்து தச்சுன்னு வரேன். கரெக்டாக கைடு அளவு தான். இப்போ கேன்வாஸ் அட்டாச் பண்ணியாச்சு. பின்னெல்லாம் நம்ம எடுத்துருவோம். நெக்கை வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துல வர இருக்காது நம்ம
பீஸை கரெக்டாக லெவலாக கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அதை இந்த லைனிங் கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மேலே ஒரு ஓரத்தை கொண்டு போடணும். பாருங்க, தையல் ஓரத்தை இந்த கேன்வாஸ் மேலே அடிக்கணும், பாடி பீஸில் கிடையாது. இப்போ கையால் போட்டாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நெக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். பீஸ் வந்து பாருங்க, ஃப்ரண்ட்டு வந்து நீட்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து இப்போது நெக்கு வந்து க்ளோஸ் பண்ணு. இந்த பிசுறு வந்து தெரியாமல் மடிச்சு அடிக்கும். இதை அப்படியே அழகாக மடித்து க்ளோசிங் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங்கு. மற்றதெல்லாம் வந்து கையில் ஹெம்மிங் பண்ணிடணும். நண்பர்களே, இந்த ஆல்டர்னேக்கு நான் தைச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.